இவிஎம் மிஷினால தான் திமுக தோத்துதுன்றது என்னோட கருத்து இல்ல, பல பேரோட மூத்த அரசியல் விமர்சகரோட கருத்தும் சார். இப்போ இதுவல்லவா லட்சியம்? இந்த லட்சியத்துக்காக தான் கருவாட்டு கூடோட வீட்டுல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா? உங்க லட்சியத்தை கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க. ஏன் இவிஎம் மிஷின் வந்து ஹேக்கப்னு சொல்றோம் அப்படின்னா, அது எலெக்ஷன் கமிஷன்ல ப்ரூவ் ஆயிருக்கு. இவிஎம் மிஷின் வந்து ஹேக்கப் நேர்ல போய் பண்ணி காட்டியிருக்காரு. அதே மாதிரி கோர்ட்லயும் தீர்ப்பாயிருக்கு. இவிஎம் மிஷின்ல வர ரிசல்ட்டும் விவிபேல வர ரிசல்ட்டும் வேற காட்டுது. அதனால மக்களுக்கு நம்பகத்தன்மை இல்ல, வெளிப்படைத்தன்மை இல்லன்னு தான் பல கண்ட்ரில அதை வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு நீங்க ஸ்ட்ராங் ப்ரொடெக்ட் எடுக்க மாட்டீங்க இவிஎம் மிஷின் எதிரா. லூஸ் இல்லனே, மென்டல். அண்ணன் வந்து திமுக சீக்ரெட் ஏஜென்ட் போல, இந்த பக்கத்துல இருந்து திமுக சீக்ரெட் ஏஜென்ட் ஆகும்போது அவருக்கு கூடாதா? முதல்ல வந்து நியாயமா இருக்கா, 4 பேர் நின்று எங்களுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் வரப்போகுது, அதனால எங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, இது பண்றாங்க. இவர் சொன்னார் நீங்க ஜென்சி தான் எனக்கு பதவி கொடுத்திருக்காங்க, பதவி ஜென்சி இளைஞர்களுக்கு பதவி கொடுத்திருக்கலாம். ஆனால் பொதுமக்கள்ல வந்து இளைஞர்கள் மத்தியிலும் ஜென்சி மத்தியிலும் திமுகவுக்கு ஆதரவு இல்லை. தேர்தலுக்கு முன்னாடின்றதை தவிர கடந்த 5 ஆண்டுகளில் பயன்படுத்தாத ஜென்சி டிஎம்கே இளைஞர்கள் இதை வந்து இப்பொழுது பயன்படுத்துவதற்கான ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்பயும் எங்களுக்கு இளைஞர் அணின்னு ஒண்ணு இருக்கு, 50 வருஷமா இளைஞர் அணி இருந்துகிட்டே இருக்கு. மர்க்கா சொல்லும் கடலெடுத்த மர்க்கா சொல்லும் கடலெடுத்த கடலெடுத்த அந்த கூட்டங்களுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்படின்னு சொல்றீங்க? அதுதான் உண்மை. அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இளைஞர்களாக நீங்க சொல்றீங்களா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படுதுல, அந்த நரேட்டிவ்க்கு எதிராக களமாடணும்னு வாலண்டியர் பண்ணக்கூடியவர்கள் அங்கே ஒன்று சேர்கிறார்கள். எதுவுமே தெரியாது, சரியான மலுமட்டத்தாய். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சற்று முன்னதாக கைது செய்யப்பட்டிருந்தார். ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, கார்ல எடுத்துன்னு போவாங்க. கார்ல எடுத்துன்னு போவாங்க. ஆமா, உன்னை எந்த கேஸ்ல தூக்கி உள்ள போட்டாங்க? திருட்டு கேஸா, கெஞ்சா கேஸா, கள்ள தொடர்பா? நேரம்டா என் நேரம். மேம்பாலம் கட்டுறதுல முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி பொய்யா ஒரு அறிக்கையை விட்டேன். ஆதாரத்தை காட்டுன்னு சொல்லி இங்க கொண்டு உள்ள போட்டான். இதெல்லாம் நடக்குமா? நடந்துருச்சு. கரூரில் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான வீடு, பண்ணை உள்ளிட்ட இடங்களிலும் சென்னை போலீசார் தேடி வருகின்றனர். தாவேகா ஆட்சியை கவிழ்க்க சதியிட்டதாக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய புகாரில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு போலீசார் வலை என தகவலானது கிடைத்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். என்னங்கடா உங்க ஆட்டம்? ஒரு 10 ரூபாய் வந்தா அதை வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்ல. நீராறும் கடலெடுத்த நிலமடந்தை தெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும். நரா பேரு சனிமா இருக்குது. 3 பேர் கீழே இருங்க, பாடம் தெரியல ஒண்ணும் தெரியல, கீழே இருங்க 3 பேரா. உங்களால் முடிந்த அளவிற்கு நிதி உதவி அளித்து எங்களை பொருளாதார சிரமமின்றி எங்களை வேகமாக முன்னோக்கி நகர்வதற்கு உதவுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். ஒரே நல்ல ஒவ்வொருத்தரும் கோடிசனார் எப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்க, அப்படித்தானே? நான் எப்படி விளம்பரம் கொடுத்து ஒரே நல்ல ஒவ்வொருத்தருக்கு 100 ரூபாய் வாங்கி பணக்காரன் ஆயிக்கணும், அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் விளம்பரம் பண்ணி ஒரே நல்ல ஒவ்வொருத்தருக்கு 100 ரூபாய் வாங்கி பணக்காரங்க. இதுதான் ஐடியா. இவன் சரிப்பட்டு வர மாட்டான். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. திட்டமிட்டு வந்திருக்கீங்க. யார் உங்களை ஏவி விட்டது? யார் ஏவி விட்டது? உங்க பத்திரிகை முதலாளி ஏவி விட்டுருக்காரு. உங்க பத்திரிகை முதலாளி ஏவி விட்டுருக்காரு. கமிஷன் நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும், சொல்ல மாட்டீங்க. ஒரு சதுரடிக்கு ரேட் வச்ச ஒரே ஆட்சி திமுக ஆட்சி தான். கமிஷன், அது கட்டிங், கரப்ஷன், இதை ஒழிச்சிட்டாருல. இந்த கூட்டணியில இருந்தாங்க, நான் மறைக்காத செய்யறேன், கூட்டணி தான் இருந்தேன். இதெல்லாம் நடக்குமா? நடந்துருச்சு.